Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இன்னொரு ரோட் ட்ரிப் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா டப்ளினில் நார்த் சைட் போகிறோம். எங்களுக்கு யார் இதெல்லாம் அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ChatGPT கிட்ட கேட்டிருந்தோம். போகிற வழியில் சீனிக் வியூவாக இருக்கணும், எங்கே போகலாம், ஆல்ரெடி ஒரு பிளேஸ் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் போட்டு கொடுத்த மேப் தான் இது. ஸோ 2-3 பிளேஸ் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் செம்ம சீனிக் வியூவாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டி பையன் ஏறினோடனே தூங்கிட்டான். இன்னொருத்தர் முன்னாடி உட்காந்துருக்குறாரு. நாங்கள் ரெண்டல் கார் வந்து 30 டேஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ டெய்லி இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு ட்ரிப் பிளான் பண்ணி போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடணும் டிசைட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹவுத்துன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. இங்கெல்லாம் எல்லா வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் செம்ம அழகாக இருக்குங்க. வந்ததுலேருந்து இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் ஒரு க்ரோஷெட் ஃப்ளவர்ஸாக தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் இது வந்து நேரில் பார்க்குறேன். இந்த ஃப்ளவர் பேர் கூட ஹைட்ரா சம்திங். இதில் வந்து கலர்ஸ் கூட நிறைய இருக்குது. பிங்க் இருக்குது, ஒரு மாதிரி பீச் பார்த்தேன், இப்போ வந்து இந்த ப்ளூ பார்க்குறேன். இங்கே பூக்கள் தான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா ஷாப்ஸ்லேயுமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வெளியில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஒரு சீனிக் வியூ, ஓஷனை பார்க்கலாம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் வந்து ஹவுத் கிளிஃப் வியூ. இது பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்லேயே வந்துட்டு நம்ம உள்ளே வந்துடலாம். ரொம்ப தூரம் வாக் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பூவெல்லாம் ரொம்ப எல்லோ அண்ட் ஒரு மாதிரி டார்க் பிங்க்கு, அந்த ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்ல முள் குத்துதுங்க. செடியே அந்த இலையே வந்து முள்ளாக தான் இருக்குது. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதில் வந்துட்டு அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் ஹவுஸ், பெய்லி லைட் ஹவுஸ்ன்னு பேர். அதுக்கு வந்து இந்த கிளிஃப் வழியாகவே நம்ம வாக் பண்ணி போகலாம். அந்த லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்குன்னு தனியாகவும் போகலாம். அதை சுற்றி வரத்துக்கே வந்து 1.5 hours மேலே ஆகும்னு நினைக்கிறேன். நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ அது முடிஞ்சால் இன்னொரு டைம் போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அது ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே கிட்ட போனால் நம்ம பார்த்துட்டு வாக் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் வாக் பண்ணி போகணும். வாக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் க்ளோஸ்அப்பில் நின்று. ஸோ அதை நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இங்கே எல்லாருமே வந்து கிடு நடந்து போயிடுறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வாக் பண்ணுறதுன்னா ஃபுல் பவர் தான் எல்லாருக்கும். கிடுன்னு நடந்துடுறாங்க. ஆனால் இங்கெல்லாம் கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கணும். இன்னும் ஜஸ்ட்டு லைட்டாக மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள்லாம் போனீங்கன்னா குழந்தைங்கள பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அந்த பிளேஸு. அது இந்த ஃப்ளவர் கலர் காம்பினேஷனே செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த கிளிஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் அது அவ்வளோவா தெரியுதான்னு தெரியல. பட் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மாதிரி மலை க்ராஸ் பண்ணுறோம், அப்புறம் ரிவரை க்ராஸ் பண்ணுறோம், ஓஷனை க்ராஸ் பண்ணுறோம், அப்புறம் அழகழகான வில்லேஜு, வீடெல்லாம் நல்ல பழங்காலத்து வீடு,
எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதமா இருக்குது. ஒரே அமைதி தான். ஒரு சத்தம் கிடையாது. அந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. பார்க்குறவங்கலாம் ஹாய், ஹலோ அப்படின்றாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே ரொம்ப ஒரு வெல்கமிங்கா இருக்காங்க. அது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் பயந்து, அப்புறம் வெளிலலாம் வந்து யார பார்த்தாலும் ஃப்ரெண்ட்லியா ஹலோ, ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தயக்கமே இல்லாம அவங்கள்ட்ட ஏதாவது பேசுறதுனா பேசலாம். அந்த மாரி ஃபீல் ஆகுது. இங்க வந்து நெறைய கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றாங்க. ஏகப்பட்ட சர்ச்சுங்க. சர்ச் எல்லாமே ரொம்ப பழைய சர்ச்சு அண்டு சூப்பரா வந்து ம் கட்டியிருக்கிறாங்க. நல்ல பாறையால ஆன சர்ச். ஹவுத் முடிச்சுட்டு இப்போ ஸ்கெரீஸ் அப்படின்ற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்க என்னன்னா பீச். அப்பப்போ மழை வந்து வந்து தூறிட்டு போயிடுது. அங்க வந்து நல்ல வேளை நாங்க அந்த கிளிஃப் முடிச்சுட்டு வெளியில வந்தோம். வந்து கார் கிட்ட வந்துட்டோம். அப்ப மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தேங்க் காட் அத முடிச்சுட்டோம்னு நெனச்சுக்கிட்டோம். நடுவுல மாட்டியிருந்தா நம்மளால அந்த தண்ணீல மழையில நனைஞ்சிட்டு அந்த குளுர்லாம் நம்மளால தாங்கவே முடியாதுல்ல. அப்புறம் இங்க வந்து எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்களோ இல்லையோங்க, பெட்ஸு தான் ஃபுல்லா. எல்லார் வீட்லயும் டாக்ஸு வச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியுதா அந்த டாகு பாருங்க, தண்ணிக்குள்ளே போய் எப்படி விளையாடுதுன்னு. ஆனால் செம்மையாக டீச்சும் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. அதுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க அப்படியே கேட்குறாங்க. குழந்தைங்க தான், குழந்தைங்க மாதிரியே தான் அப்படியே. இவர் வந்து ரொம்ப லக்கி. எங்களோட 2வது பையன் எலன் சாய். இவர் எப்படின்னா இவர் பிறந்ததுலேருந்தே ஃபுல் ட்ரிப்பில் தான் இருக்கிறாரு. ஊர் சுற்றிட்டே இருக்கார். கோவா ட்ரிப், அப்புறம் அந்தமான், உடுப்பி, இப்போ வந்துட்டு அயர்லாண்டில் வந்து இறங்கிட்டார். இந்த பீச் பார்த்திங்கன்னா பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப காமாக சைடில் நம்ம வாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரோடு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கும் இங்கே எல்லா பிளேஸ்லையுமே ஒரு ஸ்பாட்டில் நம்ம பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுற ஸ்பாட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பெஞ்ச் மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இங்க வந்து பெருசா என்ஜாய் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இல்ல நல்லா வாக் பண்ணிட்டு அ கிளம்பிடலாம். இது வந்து ட்ரோன் வியூ. அ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ட்ரோன் வழியா பார்த்தா. பக்கத்திலேயே ஓஷன், அதுக்கு பக்கத்தில அ வீடெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு ஃபுல்லா பிளான்டேஷன் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே பிளேஸ்லயே இருக்கு இங்க. அடுத்தடுத்து சீனிக் வியூ தாங்க. எந்த பக்கம் திரும்புனாலும் அழகா இருக்கு. அவ்ளோ நீட்டா இருக்கு எல்லா பிளேஸும். அம் அப்புறம் வந்து நாங்க வந்து ஹவுத்துல வந்து அந்த கிளிஃப்ல வந்து ட்ரோன் வந்து ட்ரை பண்ணப்ப, நாங்க லாகின் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால எங்களால ட்ரோன்ல வந்து கேப்சரே பண்ண முடியல சரியா. ஸோ ஹவுத் கிளிஃபோட ட்ரோன் வீடியோ எங்களால சரியா எடுக்க முடியாததுனால, என்னால இதில அட்டாச் பண்ண முடியல. இனிமே கரெக்ட்டா வந்து பக்காவா எடுத்து அட்டாச் பண்ணிடலான்னு நெனைக்கிறேன். அப்புறம் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, அ ஒரே கன்டென்ட் மட்டும் இருக்காது. பட் நெறையா ட்ராவல் வீடியோஸ் இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்றதுனால. நான் வந்து பிளேலிஸ்ட் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய ட்ராவல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். எவ்ரி வீக் 2 லாங் வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என் கூட சேர்ந்து அயர்லாண்டு நீங்களும் சுத்தி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இந்த இந்த பாயிண்ட்ட நான் சொல்லலன்னு என் பையன் என்கிட்ட கேட்டான். "நீ ஏம்மா வந்து பெல் ஐகான கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறன்னு?" அதனால இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.